ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது எந்த ஊர் பிளான் பண்ணது, நாங்கள் கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறமா கொரோனா அது இதுன்னு நாங்கள் போக முடியாமலே போயிடுச்சு. அடுத்தது என் பையனுடைய படிப்பு 10th 9th 10th அப்படி வந்ததுனால ஒரு வழியாக படிப்பு முடிச்சுட்டு நம்ம வேறு ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது ஏன் அப்படின்னிங்கன்னா, நாங்கள் கல்யாணம் பண்ணது, நாங்கள் பிறந்தது, கல்யாணம் பண்ணது எல்லாமே புதுக்கோட்டை தான். அதில் எங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமேன்ட்டு தான் நாங்கள் போகிறோம். வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வேறு ஊருக்கு கோயம்புத்தூர் போகலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், சொந்தமெல்லாம் இங்கே இருக்குது, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பக்கமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்சியில் இப்போ நான் தேடிகிட்ருக்கோம் வீடு. இதுதான் நாங்கள் பழைய வீடு, நாங்கள் இப்போ காலி பண்ண போகிற வீடு. இது புதுக்கோட்டையில் இருக்க வீடு. இன்னும் குட்டி கார் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அழகான வீடு, சூப்பராக இருந்தது. இப்போ இதை விட்டு காலி பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா தம்பியோட படிப்பு 12th முடிச்சிட்டான். இனி நாங்கள் காலேஜ் சேர்க்கணும். அப்போ ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டு காலேஜாக நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திருச்சி போகலான் இருந்தோம். அதுக்கிடையில் நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நாங்கள் போயிருந்தோம். சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீடு பார்க்க தொடங்கிட்டோம். வீடு அவ்வளோ பெருசாக கிடைக்கலங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீடு தேடி தேடி அலைஞ்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வீடு கிடச்சிது. அது என்னென்னா, திருவெரும்பூரில் ஒரு வீடு கிடச்சிது. அது நல்ல சூப்பரான இடம். சுற்றி மரம், செடி, கொடி அந்த மாதிரி நான் அப்படி தான் விரும்புவேன். அப்படி தான் எனக்கு பிடிக்கும். அப்படி இருந்தால் பிடிக்கும். உடனே அந்த வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு நாங்கள் வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா, திருச்சியிலேருந்து கொஞ்சம் உள்ளடங்கி தான் இருக்குது. அவுட்ரு தான் இருந்தாலும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி நாங்கள் வந்திருந்தோம். ரெண்டாவது, இந்த வீடு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வைப்ரேஷன், நல்ல ஒரு மாற்றம் எங்களுக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அவ்வளோவா ரீச்சே ஆகாதுங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு இருந்தேன். ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் நான் சம்பாரிச்சிட்டேன். அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படி நம்ம இனிமேல் நம்ம என்னுடைய வீடியோ கொஞ்சம் டெவலப் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நான் இனி நல்ல வீடியோவாக நான் போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். எனக்கு இது மாதிரி இன்னும் நிறையா சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் இந்த புதுக்கோட்டையிலேருந்து நாங்கள் திருச்சி வந்துட்டோம். இது எங்களுக்கு புதுசாக தான் இருக்குது. இந்த வீடு, இந்த ஊர் எல்லாமே புதுசு தான். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், இனிமேல் மாற்றிக்கணும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று கிடைக்கணும். அதே மாதிரி என் பையனுக்கும் நல்ல காலேஜில் ஒரு சீட்டு கிடச்சிச்சின்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறமா என்னுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, ஆரி ஒர்க்கு, டைலரிங், பியூட்டிஷியன், இதெல்லாம் என்னுடைய பிஸ்னஸையும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணணும். இது எல்லாமே என்னுடைய 1000 சப்ஸ்கிரைபருக்காக சொல்லணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, thank you.